ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வெல்கம் டு ட்வின் லைட் டார்க் ஃபீம் சேனல். இன்னைக்கு காலையில் நம்ம எங்கே ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச முத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் கைஸ் கிளம்பிட்டோம். ஃப்ரெண்டும் அப்படியே வந்துட்டான். நாங்கள் 2 பேரும் தான் இப்போ கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். ஆனால் போய் பார்த்தா பிளாக் அண்ட் பிளாக்கில் நிற்கிறான். கோயிலுக்கு போகிறோன்னா பிளாக் அண்ட் பிளாக்கில் வந்திருக்குன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் ஒன்று சொன்னான் பாருங்கள். காலையிலே கடுப்பாக கிளப்புறாங்க. அப்படியே வண்டி ஏறி உட்காந்துச்சு பொறுமையாக போயிட்டே இருக்கோம். குறுக்க வர கோழி போகுது, விட்டு எத்தனை அவ்வளோதான். கைஸ் மெயின் ரோட்டுக்கே வந்தாச்சு. இதான் கைஸ் நம்ம எஸ்பாலை ஏரி. தண்ணி நிறைய இருந்துச்சு, ஆனால் இப்போ வற்றி போயிருக்கு. ஆனால் இருந்தாலும் இன்னும் மீனெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. கிளைமேட் பார்த்திங்கன்னா காலையிலே செம்ம சூப்பராக இருக்குது. மழை பெஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படியே. ஆனால் குளிச்சுட்டு போனது சும்மா குழுன்னு இருக்குது. காலையில் கஷ்டப்பட்டு தலையை சீவிட்டு வந்தால் அடிக்கிற காற்றுக்கு ஆமை ஓடு மாதிரி படுத்துட்டு போயிடுது. நான் என்னன்னு சொல்ல. ஆனால் சரியான ஊரே வந்தாச்சு. இங்கேருந்து அப்படியே சேலம் சைடு போகணும். எனக்கு ரூட்டு தெரியாது, வண்டி ஓட்டணும்னு தான் தெரியும். காலையிலே எல்லாம் ஜோடி ஜோடியாக போகிறாங்க. நான் என்னன்னு சொல்ல. ரவுண்டத்தில் வளைஞ்சிக்கிட்டே இருக்கோம். வளைஞ்சிக்கிட்டே இருக்கோம். ஆனால் வளைஞ்சப்பாடு இல்லை. சரி, அவன் பாட்டுக்கு வண்டியை ஓடிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வழி தெரியுமான்னு கேட்டால் அதுக்கு அவனு சொன்னான் பாருங்க, எனக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு. யாருக்கு தெரியும்? நான் எப்பவுமே போற ரோடு பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. ஆண்டு மேல பாரத்தை போட்டு வண்டி எந்த ரூட்ல போறதோ அந்த ரூட்ல சிவான்னு சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதா. மலைக்கு மரம் இருக்கோ இல்லையோ, ஒவ்வொரு மலையிலும் கண்டிப்பாக ஒரு கோயில் இருக்குது. அவ்வளோ உச்சியில் போய் யாரும் அந்த ராமத்தை போட்டு இருக்கான்னு தெரியல. இப்போ அப்படியே இந்த பாலத்துக்கடியில் வந்து போகணும். காலையில் இந்த சைடும் கிளைமேட் நல்லா தான் இருக்குது. ஆனால் வெயில் கொஞ்சம் வந்துச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டோல்கேட்டுக்கே வந்தாச்சு. இப்போ டோல்கேட்டு கிராஸ் பண்ணி அந்த ஊர் போகணும். பாலத்து மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. போயிட்டே இருக்கோம். என்ன வெயில் கொஞ்சம் சுருக்குன்னு அடிக்குது, அவ்வளோதான். இங்கேருந்து பார்த்து வியூ ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் பச்சை பசேன்னு சுற்றி மழை தான். பாலத்துட்டு இறங்க ஆரம்பிச்சோம் வயசு. பச்சை கலர் பஸ்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா சிலாலாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் சூப்பராக அழகாக இருக்குது. ஃப்ரெண்டுக்கும் வேறு ரொம்ப நேரமாக வண்டி ஓட்டி கை வலி கொஞ்சம் எடுத்துச்சு. சரி, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஓரமாக வண்டி நிறுத்தலான்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நிறுத்தியாச்சு கைஸ். அப்படியே கொஞ்ச நேரம் 10 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே ஒரு அரட்டை அடிச்சுட்டு நின்ட்டோம். ஒரு நாய் பேசிட்டு நின்றுட்டு அவனை கொஞ்ச நேரம் அப்படியே வெறுப்பேற்றிக்கிட்டு ஜாலியாக போகுது. வண்டி ஏறி உட்காந்துச்சு. அவன் அந்த ஹெல்மெட்டை மாட்டுறதுக்குள்ளே போகும்போது நான் ஆயிடுச்சு. வண்டி எடுத்த பாடு இல்லை. ரொம்ப நேரமாக ஹெல்மெட்டையும் நோண்டிட்டு இருக்கான். ரோட்டோரமாக மரம்லாம் வச்சுருக்காங்க. வெயிலுக்கு நல்லா இருக்குது. அப்படின்னு இந்த வெயில்லையும் நிறைய பேர் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பாராட்டணும்டா. இந்த வெயிலையும் கிரிக்கெட் ஆடுறாங்க. ஏசப்பாவை பார்த்தாச்சு. இப்போ அடுத்த பாலத்தை கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். கோயிலுக்கே வந்தாச்சு. முருகா உன்னை பார்க்க வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருக்கோம். வண்டியை கொண்டு போய்ட்டு அப்படியே பார்க்கிங்கில் போட்டாச்சு. பார்க்கிங்கில் போட்டு அவன் இறங்கிறதுக்குள்ளே போதும் பண்ணுறான். ஹெல்மெட்டை கழட்டி கேமராவை கழட்டிக்கிட்டு நல்ல வயசு வெற்றிகரமாக முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. அடுத்து உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஆனால் வயசு அப்படியே உள்ளே பொடினே நடக்க ஆரம்பிச்சாச்சு. முருகனை வெளியேருந்து இப்போ ஒரு வியூவில் நல்லா ஃபோட்டோ எடுத்துட்டேன். சுற்றியும் கடை தான் கைஸ். கண்ணாடி கடை, பச்சை குத்துற இடம், எல்லா கடையும் இருக்குது. ஆனால் கையில் காசு இல்லை எதை பழம் வாங்குறதா இருந்தாலும். கோவிலுக்கு வந்தாவது கொஞ்சம் முன்னேறலாம்னு பார்த்தா எல்லாம் ஜோடி ஜோடியாக போகிறாங்க. வந்து சுருக்கமாக சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுவேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்படியே போச்சுன்னா இருக்குது, முடிஞ்சுக்கிறேன். நீ ஏன் வயிறீர? அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதுமா கூட்டம் இருக்காமல் இருக்குன்னு பார்த்தா எல்லாம் கூட்டம் செமையாக இருக்குது. வருவது தானே வரும். என்ன வரும் சொல்லிருக்கேன், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. பார்த்தீங்கன்னா நான் கூட்டம் கம்மியாக இருந்தால் பார்த்தா ஆனால் கூட்டம் ஹெவியாக தான் இருக்குது. முருகா, அந்த பொண்ணு வந்து கேட்டா நான் ரொம்ப நல்ல பையன் சொல்லிடு. எந்த பொண்ணு வந்து கேட்டா என்ன எல்லாம் எந்த பொண்ணும் கேட்காது முருகா. நீயே ஏதாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து என்னை பத்தி எடுத்து சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு ப்ளீஸ். அப்படியே உள்ளே போயிருங்க சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே படிக்கட்டில் போயிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளே போய் பார்த்தாலே தான் தெரியுது. ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதெல்லாம் அதுக்கு மேலே என்னால் ஃபோட்டோ எதுவும் எடுக்க முடியல. அப்படியே கோயிலுக்கு பின்னாடி வந்துட்டா மலை மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. அடிக்கிற வேறு கொஞ்சம் வெயில் வேறு அதிகமாகிடுச்சு. இருந்தாலும் எப்படியோ ஒன்று ஸ்டெப்ஸில் கொதிக்குது வெறுங்காலில் போகிறது.
பொறுமையாக ஏறி நடக்க ஆரம்பிச்சாச்சு மலை மேலே. எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டே இருக்காரு. மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். என்ன சரி வெறுங்காலில் ஏறத கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் கல்லாக கிடக்கு, காலெல்லாம் கொஞ்சம் நறுக்கு கொடுத்துது. சார் வேறு வாடாங்கிறேன், இன்னும் கீழே கேமரா நோண்டிகிட்டு இருக்கான். சரி நீ வாடா நான் மேலே போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் மடுக்கு போயிட்டு இருக்கேன். அவர் அதே இடத்துல இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. குரங்குத்தனத்தை எங்கே வேணாலும் எடுத்துருந்தான். அப்படியே குரங்கு மாதிரி ஏறி ஏறி உட்காந்துக்கிறாங்க. அதை உடனே நின்று உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அடுத்து அப்படியே மேலே ஏறியாச்சு. அது தூரம் வந்துட்டோம். மேலேருந்து அப்படியே ஒரு முருகனை அழகாக ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு என்ன பிறந்தோம். அவன் முருகனை வீடியோ எடுத்தான், நான் அவனை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அடுத்து மேலே இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். மேலேயும் ஒரு கோயில் இருக்குது. பார்த்தா எல்லோரும் நின்று அங்கே மரத்தடியெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. மலை மேலே வந்தால் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அங்கேயெல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். ஒவ்வொரு பாறையிலையும் ஒவ்வொரு ஜோடி இருக்குது. எங்களால் அதனால் அவ்வளோ எங்கேயும் வீடியோ போய் எடுக்க முடியல, எல்லா இடத்துலையும் கப்புள்ஸாக இருக்கிறதுனால. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? நல்லது செய்ய வந்ததுக்கு இவ்வளோ தண்டனையா? வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அங்கங்கே ஓடி போயிடுறோம். ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறாங்க. அதனால் எப்படி பாறை மேலாம் ஏறி வந்தாச்சு. இந்த சைடு பாறை மேலே போகலான்னு போயிட்டு இருக்கோம். கீழே பேர் என்னமோ வேறு எழுந்திருக்கு, என்னன்னு சரி தெரில. நல்லா பார்த்தீங்கன்னா அர்ஜுன் எழுந்திருக்கு. யாருப்பா அந்த அர்ஜுன்? இங்கே வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கோம் அவன் பேரை. ஒரு சந்து மாதிரி போயிடுச்சு, அதாவது மரத்து கேப்புள்ள. அங்கே போகலான்னு போய் பார்த்தா ஏதோ நல்லா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி பாறை ஒன்று மட்டும் ஓட்டில் நீட்டிட்டு இருந்துச்சு. பயப்பில் கம்முன்னு இல்லாமல் என்ன பண்ணிட்டான், நானும் மேலே ஏறி நிற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாறை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டான். போயிட்டு மேலே நின்று ஒரு போஸ் கொடுத்துட்டு இருக்கான். நானும் எப்படியும் மேலே ஏற பார்க்குறேன், நான் ஏற முடியல. ஃபோனை இந்த கையில் வச்சுட்டு அப்படியே ஏறிட்டேன் மேலே. மேலேருந்து பார்ப்போம் வியூ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நாள் எல்லோரும் முத்துமலை முருகங்களுக்கு வந்துட்டு போங்க. வியூ நல்லா இருக்குது. மறுபடியும் அங்கேயே ஒன்றா உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். சரி கொஞ்ச நேரத்தில் கீழே வெயில் அதிகமானதால கீழே இறங்கலான்னு பார்த்தா நான் மறுபடியும் போய் வீடு எடுக்கண்டான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். சரிடா நான் கீழே இறங்குறேன் நீ வாடான்னு சொல்லிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்து தான் இறங்கணும், அவ்வளோ ஹைட்டு சறுக்கிட்டு போகுது. நானே உட்காந்து தான் இறங்கிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே கீழே இறங்கியாச்சு. சரி அடுத்து மலையை விட்டு கீழே இறங்கலான்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அடிக்கிற வெயிலுக்கும் கொஞ்சம் தலைவலி எடுத்துக்கிச்சு. ஏண்டியே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பாறைலாம் நிறைய இது. கீழே இறங்கக்குள்ளே யாராக இருந்தாலும் பார்த்து இறங்க. கொஞ்சம் ஸ்பீடாக போனால் பாறையில் முட்டிக்க வேண்டியதான். நான் அவனை வீடியோ எடுத்தான், அவன் என்னை வீடியோ எடுக்கிறான். இதே போலப்போ தான் போயிட்டு இருக்குது. அப்புறம் பொறுமையாக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். சரி ஓகே கீழே இறங்கியாச்சு, போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் கட்டி போய் உட்காந்துட்டோம். செல்லத்துக்கு வைக்கத்தை பாத்தியா? அங்கே போனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். போயிட்டு ஆளுக்கு ஒரு 2 தோசையை வாங்கி சாப்பிட்டுட்டு தோசை இட்லி சாம்பார் சட்னி வண்டி ஏறி வீட்டுக்கு கிளம்பிடுச்சு. போகிற போக்கில் கொஞ்சம் வெயில் அதிகமாகிடுச்சு, கிளம்புறது கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். காற்று வேறு விசு விசுன்னு நிற்கிது, காது 2 கொய்யின்னு அடிச்சிக்கிச்சு. அப்படின்னு நம்ம ஏசாக்கா ஒரு பாய் வச்சுட்டு போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் என்ன ஆச்சுன்னா ரொம்ப நேரம் உக்காந்துக்கிட்டே இருப்பாங்கன்னா எல்லாத்துக்கும் முதுகெல்லாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஒரு ஓரமாக வண்டி நிறுத்தி உக்காந்துட்டு இருந்தோம். அடித்த காற்றுக்கு நம்ம தலை முடியும் அப்படி முள்ள முடிகிற மாதிரி நின்றுச்சு. வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கி இருந்தோம். ஆளுக்கு கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு உக்காந்துக்கிட்டே இருக்கோம். சரி நின்றுட்டு முடியல 2 பிரச்சனை. வண்டி ஓட்டிட்டு அவன் தான் அவன் ரொம்ப டயர்டாகிட்டான். தண்ணி குடிச்சிட்டு அந்த நிலையிலே கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு குழு காத்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயே ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தோம். சார் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, திரும்பி பார்த்தா சட்டையை கட்டிட்டு நிற்கிறாரு. நானும் என்னடா சட்டையை கழட்டிட்டு நின்றுருக்கேன்னு கேட்டால் அடிக்கிற வெயிலுக்கு முடியலடா, அதான் சட்டையை கழட்டிட்டேன் அப்படின்ட்டான். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அவனும் வண்டியை உட்காந்துக்கிட்டான். அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் அங்கே தான் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். முடியல, அடிக்கிற வெயிலுக்கு மண்டை பிறந்துக்கிச்சு. சரின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நானும் அவனும். எல்லோரும் கண்டிப்பாக நாள் முத்துமலை முருகங்களுக்கு வந்துட்டு போங்க, செம சூப்பராக இருக்குது. ஆனால் வந்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு கப்பிள்ஸாக வர பாருங்க. ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா எங்களை மாதிரி இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் வேடிக்கை பார்த்துட்டு.